வாழ்க 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 பல்லாண்டு. நாம் இன்று ஒரு சிறிய சஞ்சலமான ஒரு நிலைக்கு ஆளாகியுள்ளோம். நமது பாரத பிரதமராக இருந்த உயர் திரு மேன்மை மிகு, எப்படி இவர் சொல்வதற்கான வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு கண்ணியமான உயர்ந்த நோக்கமுடைய சகிப்புத்தன்மையுடைய மென்மையான உள்ளம் கொண்ட அன்பு சகோதரர் அண்ணன், எப்படியெல்லாம் சொல்லலாமோ அவரை, என்னென்ன வார்த்தைகள் சொல்லமோ அத்தனை வகையான வார்த்தைகளையும் நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மாமனிதரை நாம் இழந்திருக்கின்றோம் என்று சொல்வதை விட எல்லோரும் செல்லக்கூடிய இடத்திற்குத்தான் சென்றிருக்கின்றார். நாமும் அங்குதான் செல்லப் போகின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே, இந்த உலகத்தில் இருந்த நிலையிலே உலக மக்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து உலக மக்கள் அனைவரிடமும் அன்புடனும் பண்புடனும் மிகுந்த நெகிழ்வுடனும் வாழ்ந்த ஒரு மாமனிதராக திகழ்ந்தவர் நம்முடைய பாரத மாதாவின், பாரத தாயின் சிறந்த பிரதம மந்திரியாக பதவி வகித்து அவர் ஆண்ட நாட்களிலே எந்த விதமான சஞ்சலப்புகளும் ஏற்பட்டு விடாமல் சலசலப்புகளும் ஏற்பட்டு விடாமல் மிகுந்த ஜாக்கிரதையான நிலையிலே மக்களிடம் அன்பாக பேசி ஒவ்வொரு நிலையையும் எடுத்து கூறி அதற்கு தகுந்தால் போல் நடந்து உலக தலைவர்களெல்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஓர் நிலையிலே வாழ்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு மன்மோகன் சிங் அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நிச்சயமாக இறைவன் பொருந்திக் கொள்வான். அவர் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து அவருக்காக நாம் எல்லாம் நிச்சயமாக இறைவனிடம் இருகையேந்தி வேண்ட வேண்டும். இப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை நம் இந்திய தேசத்தை ஆள்வதற்கு இறைவன் அனுப்பித்தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தலைவரை இழந்தது மன வருத்தத்திற்குரியதாக இருந்தாலும் எல்லோரும் செல்ல வேண்டிய ஒரு இடத்திற்குத்தான் அவரும் சென்றிருக்கின்றார். நாமும் அந்த இடத்திற்குத்தான் செல்லப் போகின்றோம். ஒவ்வொரு மனிதனும் அங்குதான் செல்லப் போகின்றார்கள். நிச்சயமாக அங்கு செல்லும் பொழுது நாம் இங்கு செய்த அனைத்து வகையான செயல்களுக்குமான உண்மையான நன்மையான உயர்ந்த பரிசினை நிச்சயம் நாம் கிடைக்கப்பெறுவோம். நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதிலே நாம் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் இங்கே எப்படி இருக்கின்றதோ அதற்கு தகுந்த உண்மையான உயர்ந்த பதவியை இறைவன் நமக்கு அங்கே வழங்குவான் என்ற ஒரு எண்ணத்தை நாம் கொண்டு செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் நலமாக வாழ்வதை விட இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான உயர்ந்த பதவியை, ஒரு மிகுந்த மதிப்பு மரியாதையுடைய பதவியை இறைவன் நமக்கு மறுமையில் தந்தருள்வான் என்பதை உங்களிடம் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு, அவரை போன்று நமது மன்மோகன் சிங் வாழ்ந்ததைப் போன்று நேர்மையுடனும் உண்மையுடனும் சந்தோஷத்துடனும் மிகுந்த ஜாக்கிரதையுடனும் மக்களிடம் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மக்களை அனுசரித்து வாழும் ஒரு நிலையிலும் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அதை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு வாழ்க்கைகளை பற்றியும் நாம் அவரை அறிந்து தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை முறையை நம் பாரத மக்கள், நம்முடைய இந்திய மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவருக்காக
அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.